Hello friends, welcome to Kanish Kutty channel. நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போறோம். முட்டைக்கோஸ் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. ஒயிட் சுண்டல் போட்டு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் போற நோட்டிஃபிகேஷன் டெய்லி உங்களுக்கு வரும். குக்கர்ல ஒயிட் சுண்டல் தேவையான அளவு ஊற வச்சு சேர்த்துக்கிட்டு கூடவே உப்பும் பெருங்காயத்தூளும் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு விசில் விட்டு வேகட்டும். அதுக்குள்ளார நம்ம முட்டைக்கோஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரெண்டா கட் பண்ணிட்டு நான் ஒரு பாதி மட்டும் எடுத்து செய்யறேங்க இன்னைக்கு. இந்த மாதிரி நம்ம பொடியா கட் பண்ணி எடுத்துக்கலாங்க எல்லா முட்டைக்கோசையும். கட் பண்றப்ப பார்த்து கட் பண்ணுங்க. கட் பண்ணியாச்சு. அடுத்தது ஒரு 4 பச்சை மிளகாவை நீட்டு வாக்கில் கட் பண்ணிட்டேன். கூடவே ஒரு காஞ்ச மிளகாவும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு வெங்காயம் நல்லா தோல் உரிச்சிட்டு வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. இந்த மாதிரி நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கலாம். நாலு பூண்டு பல் எடுத்து தோல்னா எடுத்துட்டு இடிச்சு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி லைட்டாக இடித்தா போதுங்க. அவ்வளோதான். அடுத்தது நம்ம வேக வச்ச சுண்டல் எடுத்து பார்த்துடலாம் வெந்துருச்சான்னு. நல்லா இந்த பதத்தில் வெந்திருக்கணுங்க. நல்லா வெந்துருச்சு. ஒரு கப்புக்கு மாற்றிட்டு நான் அதே குக்கர்லேயே கட் பண்ணி வச்சுருக்க கோஸையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 2 ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். கூட லைட்டாக தண்ணி விட்டுட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கிறேங்க. பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. ஒரு விசில் தான் விட்டேன், அதுவே போதும். இப்போது கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு சட்டி வச்சுக்கிறேன். சட்டி நல்லா சூடானதும் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காயட்டோங்க. காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கூடவே கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம வறுத்து விட்டுக்கலாம். நல்லா செவந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம இடித்து வச்சுருக்க பூண்டு பல்லையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிக்கலாம். கூடவே காஞ்ச மிளகாவும் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிறேன். கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயமும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கோல்டன் கலரில் வரலாம் வதக்கி விட்டுக்கலாம். கடைசியாக கறிவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க, சூப்பராக வதங்கிடுச்சு. இந்த டைமில் வேக வச்ச முட்டைக்கோஸை சேர்த்துக்கலாங்க. இதில் தண்ணினா நல்லா ட்ரை பண்ணிவிட்டு எடுத்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. ஒரு 1 நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு 1 நிமிஷம் போல். இந்த டைமில் நம்ம வேக வச்சு வச்சுருக்க ஒயிட் மூக்கல்லையும் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நான் இன்றைக்கி மேரேஜில் செய்கிற மாதிரி ஒயிட் கலரில் செஞ்சுருக்கேங்க. நம்ம வேணுன்னா மஞ்சள் தூளும் போட்டுக்கலாம். கூடவே வேணுன்னா தேங்காயும் போட்டுக்கலாங்க. நான் தேங்காய் வேண்டான்னு சொல்லிவிட்டு ஸ்கிப் பண்ணிட்டேன். கடைசியாக கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க, சூப்பரான சுவையில் செமையான முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி ஆகிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.